ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்கிறார்கள். இன்றைக்கு நீலகிரியில் பரப்புரையில் ஈடுபடுகிறார் ராகுல் காந்தி. அந்த வகையில் அவர் நீலகிரிக்கு வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்கிறார்கள் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தொடர்ந்து வாகன தணிக்கையில் தேர்தல் பறக்கும் படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் அனைத்து வேட்பாளர்களின் கார்களும் சோதனையிடப்பட்டன. தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வந்து இறங்கிய ஹெலிகாப்டரிலும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் பரப்புரைக்காக நீலகிரி வந்திருக்கும் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இன்று ராகுல் காந்தியும் அதேபோல பிரதமர் மோடியும் வெவ்வேறு தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார்கள். நீலகிரியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு பரப்புரையில் ஈடுபடவிருக்கும் நிலையில் அவருடைய ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டிருக்கிறார்கள். நீலகிரியில் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டரில் சோதனையிட்டிருக்கிறார்கள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். நீலகிரியில் இன்று ராகுல் காந்தி பரப்புரையில் ஈடுபடவிருக்கிறார். இந்நிலையில் அவர் நீலகிரி கூடலூருக்கு வந்து இறங்கிய ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிடுகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். மகேஷ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து இந்த மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே ஒவ்வொரு வேட்பாளராகட்டும் அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும் அவர்களுடைய வாகனங்களில் தீவிரமாக சோதனையிட்டு வருகிறார்கள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். இப்போது ஹெலிகாப்டரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. பாரபட்சமின்றி எல்லா இடங்களிலும் சோதனை செய்து வருகிறார்கள். அந்த வகையில ராகுல் காந்தியினுடைய ஹெலிகாப்டர்ல சோதனை செய்திருக்கிறார்கள். என்ன விவரம்? திலகவதி, நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி ஸ்டார் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. இது தேசிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இங்கு பரப்புரை மேற்கொள்வதற்காக பெரிய அளவில் தலைவர்கள் யாரும் வராத நிலையில் இன்று, அதாவது அருகில் உள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவர் அங்கு பரப்புரைக்கு வந்த நிலையில் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் சந்தித்து அவர் ஒரு 10 நிமிடங்கள் பேச இருக்கிறார். அதற்கான நிகழ்ச்சி ஒன்று இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்காக அவர் மைசூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் இங்கு இந்த தமிழக கேரள எல்லையில் உள்ள தாலூர் பகுதியில் தனியார் கல்லூரி மைதானத்தில் வந்து சற்று முன் இறங்கினார். ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். அவர் வந்து வரவேற்பு வழங்கப்பட்டு அவரை கட்சி நிர்வாகிகள் அழைத்து சென்ற நிலையில் இங்கு தயார் நிலையில் இருந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ராகுல் காந்தி வந்த ஹெலிகாப்டரை முழுவதுமாக சோதனை செய்தனர். இந்த சோதனை சுமார் 5 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்தது. சோதனையில் எதுவும் அவர்களுக்கு சிக்கவில்லை என தெரிகிறது. சோதனை மேற்கொண்ட பறக்கும் படையினர் அங்கிருந்து வெளியே வந்து விட்டனர். தற்போது ராகுல் காந்தி அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த ஒரு தேவாலயம் இருக்கிறது, அங்க வைத்துதான் அந்த கூட்டம் நடக்கிறது. தற்போது அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். மகேஷ் ராஜா, நீங்க இணைப்பிலே இருங்க. நாம் திரையில் வரும் காட்சிகளை பார்க்கிறோம். ஒருபுறம் ராகுல் காந்தி வந்து இறங்கிய ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிடும் காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறம் ராகுல் காந்தி பொதுக்கூட்ட மேடையில் பிரச்சார மேடையில் அமர்ந்திருக்கும் காட்சியை பார்க்கிறோம். நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து பரப்புரை செய்ய ராகுல் காந்தி கூடலூர் வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு தொடங்கும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்கினார். அவருக்கு நன்றி. Happy wedding, என்றும் trending. Happy wedding. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.